ஒரு எலி ரைஸ் ஜார்க்குள்ள விழுந்துருச்சு. அந்த ரைஸ் ஜார்க்குள்ள அது விழுந்த பிறகு ரொம்பவே சந்தோஷப்பட்டது. எதனால பாத்தீங்கன்னா வேட்டையாட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ரைஸ் ஜார்ல இருக்க ரைஸை மட்டுமே சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அதாவது ஈட் ஸ்லீப் ரிப்பீட். ஆனா அந்த ஜாரோட எட்ஜி ஓப்பன்ல தான் இருந்தது. எப்போ வேணா அந்த எலி அந்த ஜாரை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா ஏன் அந்த எலி அதை பண்ணல? அதுக்கு தேவை சாப்பாடு. அந்த சாப்பாடு அதுக்கு அளவுக்கு அதிகமாவே அந்த இடத்துல இருக்கு. சோ அதனால அந்த ஜார்லயே அது தங்கிடுச்சு. ஆனா நாட்கள் போக போக அந்த ஜார்ல இருக்க சாப்பாடையே அந்த எலி சாப்பிட்டு சாப்பிட்டு நாட்கள் போக போக அந்த ஜார்ல இருந்து ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு அந்த ஜாரை விட்டு வெளியே போனோம்னா ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த எலியால அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணவே முடியாது. இன்னும் நாட்கள் போக போக அந்த ஜார்ல இருக்க சாப்பாடும் தீர்ந்து போச்சு. இப்போ அந்த எலி அந்த ஜாரை விட்டு போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த எலி மேல தெரிகிற வெளிச்சத்தை பார்த்து அதோட சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எலி செத்தது பசினால இல்ல, அந்த எலி செத்தது கம்ஃபர்ட்னால. இந்த எலி மாதிரி நீங்களும் ஏதாவது கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த எலி மாதிரி எத்தனை பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்னு தெரிஞ்சு